தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ்நாடு நடிகர் சங்கம் என மாற்ற வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்தும், இந்திய நடிகர் சங்கமாக மாற்ற வேண்டும் என நடிகர் கமலஹாசனும் தெரிவித்துள்ளனர். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம நடிகர்கள் எல்லாம் ஒரே குடும்பம், ஒரே இனம், ஒரே ஜாதி. நமக்குள்ள என்னைக்குமே எப்பவுமே ஒற்றுமை இருக்கணும். இப்ப சமீப காலத்தில் சில வாக்விவாதங்கள் நடந்துட்டன. அது ஏதோ நடந்து விட்டது. அதுக்காக நமக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ஊடகங்கள், மக்கள் யாருமே நினைக்கக்கூடாது. ஒரு போட்டி வந்துடுச்சு, வெரி குட். யார் ஜெயிச்சாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு ரெண்டாவது ரெண்டு வேண்டுகோள். முதல் வேண்டுகோள், யார் ஜெயிச்சு வந்தாலும் முதலில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்ற பெயரை எடுத்து தமிழ்நாடு நடிகர்கள் சங்கம் அப்படிங்கிறது மாற்றணும். நீங்களாம் டெஃபினட்டா ஒரு 1000 தடவை யோசிச்சு நல்லா சிந்திச்சு வாக்குறுதிகள் கொடுத்திருப்பீங்க. உயிரே போனாலும் சரி, ஜெயிச்சு வந்தவங்க உயிரே போனாலும் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். அப்படி நிறைவேற்றாமல் முடியாமல் போய்விட்டால் உடனே ராஜினாமா செய்யுங்கள். அது உங்க மனசுக்கும் நிம்மதி, உங்களுக்கு நன்பேரும் கொடுக்கும். வருங்காலத்தில் நல்ல எடுத்துக்காட்டாகவும் இருப்பீர்கள். நன்றி, வணக்கம். இந்தியாவில் நார்த் இந்தியாவில் ஒன்று இருக்கிறது, தென்னிந்தியாவில் ஒன்று இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் தென்னிந்திய நடிகர் சங்கம் இந்திய நடிகர் சங்கமாக மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இனி உள்ள பிரிவுகள் போதுமானது. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும் மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்த என்னுடைய வேண்டுகோள். தவறுகளை இந்த குடும்பத்தில் திருத்திக் கொள்ள வேண்டியது அவரவர் கடமை. அதை செய்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதற்கான சாயல்களும் நேரமும் இது என்று நான் நினைக்கிறேன். நன்றி.